வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் பிரதான செய்திகளோடு. செய்திகளுக்காக உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் ரவிச்சந்திரன் ஜான் வெஸ்லி. பிரதான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். கட்டுப்பண தணிக்கவச தொழிற்சாலையில் பயங்கர தீ, 5 பேர் பலி, தொடரும் மீட்பு பணிகள். பயங்கரவாத தடை சட்டம் விரைவில் நீக்கப்படும், சபையில் நீதியமைச்சர் அறிவிப்பு. நீதியமைச்சருக்கு எதிராக கொண்டுவரப்பட்ட நம்பிக்கையில்லா பிரேரணை சபாநாயகரிடம் கையளிப்பு. விதிமுறைகள் மீறலுக்காக 11 நிதி நிறுவனங்களுக்கு மத்திய வங்கி அபராதம். மத்திய கிழக்கில் போர் தீவிரம், அதிரடியாக ரத்தான ஸ்ரீலங்கன் விமானங்கள். தாமத கட்டணம் செலுத்த முடியாமல் துறைமுகத்தில் தேங்கி கிடக்கும் சொகுசு வாகனங்கள். 4 வயது சிறுமியின் உயிரை பறித்த கொடிய காய்ச்சல், 24 மணி நேரத்தில் 3 டெங்கு உயிரிழப்புகள். செம்மணி மனித புதைக்குழியை நோக்கி விரைந்த ஐரோப்பிய ஒன்றிய குழு. அர்ஜுனாவிற்கு மருந்து எடுத்துக் கொண்டு வர சொல்லுங்கள், நாடாளுமன்றில் பெரும் அமளி துமளி. டிட்வாவால் பெற்றோரை இழந்த பிள்ளைகளுக்கு கொடுப்பனவு, ஜனாதிபதியின் பணிப்புரை. லொரி மீது மோதிய சொகுசு பேருந்து, யாழ்கண்டி ஏனியன் வீதியில் கோர விபத்து. அவையமது தலைப்புச் செய்திகள். இனி தொடர்பென விரிவான செய்திகள். ஹோமாகம கட்டுமான கைத்தொழில் வலயத்தில் அமைந்துள்ள தலைக்கவச உற்பத்தி தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 5 பேர் உயிரிழந்துள்ளதாக ஹோமாகம போலீசார் தெரிவித்துள்ளனர். இன்றகாடி ஏற்பட்ட இந்த தீ விபத்தின் போது தொழிற்சாலையில் 80க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் பணியில் இருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. தீயணைப்பு பிரிவினரின் கடும் முயற்சியின் பின்னர் தீ கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ள நிலையில் தீக்குள் சிக்கியுள்ளவர்கள் தொடர்பான தேடுதல் மற்றும் மீட்பு நடவடிக்கைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. தீயை கட்டுப்படுத்துவதற்காக கோட்டை மற்றும் தெகவலி நகர சபைகளில் இருந்து 6 தீயணைப்பு வாகனங்கள் வரவழைக்கப்பட்டதாக தீயணைப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. இந்நிலையில் தொழிற்சாலைக்குள் மேலும் எவரேனும் சிக்கியுள்ளனரா என்பதை கண்டறியும் நோக்கில் மீட்பு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. தீ விபத்துக்கான காரணம் தொடர்பில் மேலதிக விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. பாரிஸ் வாழ் மக்களே, உங்களின் பேராதரவை பெற்ற கல்யாணி மற்றும் அன்னபூரணி தயாரிப்புகள் இப்போது 2 கிளைகளிலும். பிடி கேஷ் அண்ட் கரி லாச்சப்பல், பிடி சூப்பர் ஸ்டோர் ஹார்லி கோனஸ். பயங்கரவாத தடை சட்டத்தை விரைவில் நீக்குவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக நீதியமைச்சர் ஹர்ஷன் நாணயக்கார தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் இன்று உரையாற்றிய அவர், பல தசாப்த கால பழமையான சட்டத்தை ஒழிப்பதற்கான தீர்க்கமான நடவடிக்கையாக புதிய சட்டம் மூலம் ஏற்கனவே அமைச்சரவையால் நியமிக்கப்பட்ட குழுவினால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். புதிய சட்டத்திற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டவுடன் பயங்கரவாத தடை சட்டம் ஒழிக்கப்படும் என அமைச்சர் உறுதிப்படுத்தினார். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் விசாரணைகளின்றி நீண்டகாலமாக தடுத்து வைக்கப்பட்டுள்ள நபர்கள் சம்பந்தப்பட்ட மேல் நீதிமன்றத்தினூடாக பிணை கோரி விண்ணப்பிக்கலாம் என்றும் விளக்கம் அளித்தார். பிணை வழங்குவது அரசாங்கத்தின் கொள்கை முடிவு அல்ல என்றும் இதுபோன்ற விவகாரங்களில் நீதித்துறை சுதந்திரமாக செயற்படுகிறது என்றும் அவர் தெளிவுபடுத்தினார். நீதியமைச்சர் ஹர்ஷன் நாணயக்காரவுக்கு எதிராக எதிர்க்கட்சியால் கொண்டுவரப்பட்ட நம்பிக்கையில்லா பிரேரணை சபாநாயகரிடம் கையளிக்கப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் கயந்த கருணாதிலக தெரிவித்துள்ளார். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட மோதலில் கைதிகள் மற்றும் அதிகாரிகள் உட்பட மொத்தமாக 31 பேர் உயிரிழந்தனர். இந்த சம்பவங்களுக்கு தாம் பொறுப்பேற்பதாக நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார பகிரங்கமாக அறிவித்திருந்தார். இந்த நிலையில் குறித்த சம்பவத்துக்கு பொறுப்பேற்று அமைச்சு பொறுப்பிலிருந்து ஹர்ஷன நாணயக்கார விலக வேண்டும் என எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தி வந்த பின்னணியில் இந்த நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டுவரப்பட்டுள்ளது. 2006ஆம் ஆண்டின் 6ஆம் இலக்க நிதி பரிவர்த்தனைகள் அறிக்கை சட்டத்தின் விதிகளுக்கு இணங்க தவறியதற்காக மத்திய வங்கியின் நிதி புலனாய்வு பிரிவினால் 11 நிதி நிறுவனங்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. கடந்த வருடத்தின் அக்டோபர் மாதத்திற்கும் இவ்வருடத்தின் மார்ச் மாதத்திற்கும் இடைப்பட்ட காலப்பகுதியில் இடம்பெற்ற சட்ட மீறல்களை கவனத்தில் கொண்டு இந்த அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. பணச்செலவியை தடுத்தல் மற்றும் பயங்கரவாதத்திற்கு நிதி அளிப்பதை கட்டுப்படுத்துவதற்கான ஒழுங்குமுறைப்படுத்தும் அமைப்பாக இலங்கையின் நிதி புலனாய்வு பிரிவினரால் 11 நிறுவனங்களுக்கு 14.6 மில்லியன் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே நிர்வாக அபராதங்களாக சேகரிக்கப்பட்ட நிதிகள் அனைத்தும் ஒருங்கிணைந்த நிதியத்தில் வைப்பிலிடப்பட்டுள்ளதாக இலங்கை மத்திய வங்கி மேலும் தெரிவித்துள்ளது. மத்திய கிழக்கில் தீவிரமடைந்து வரும் போர் சூழல் காரணமாக குவைத் நாட்டிற்கான ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமான சேவைகள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக இலங்கை சிவில் விமான போக்குவரத்து அதிகார சபை அறிவித்துள்ளது.
இதன்படி நேற்று முதல் ஜூலை 26ஆம் தேதி வரை குவைத்திற்கான விமான சேவைகள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளன. இது தொடர்பான மேலதிக தகவல்களுக்கு 1979 என்ற அவசர தொலைபேசி இலக்கம் மூலமாகவோ அல்லது 77719779 அல்லது 74441979 ஆகிய வாட்ஸ்அப் இலக்கங்களுக்கு குறுஞ்செய்தி அனுப்பியோ பெற்றுக்கொள்ள முடியும். அல்லது ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் உத்தியோகபூர்வ இணையதளத்திற்கு பிரவேசிப்பதன் மூலம் மேலதிக தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிகப்படியான தாமத கட்டணங்களை செலுத்த முடியாத காரணத்தால் இறக்குமதி செய்யப்பட்ட சுமார் 1000 சொகுசு வாகனங்கள் ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தில் கைவிடப்பட்டுள்ளதாக இலங்கை சுங்க திணைக்கள அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஹம்பாந்தோட்டை துறைமுக வளாகத்தில் தற்போது சுமார் 40,000 இறக்குமதி செய்யப்பட்ட வாகனங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர். மீளேற்றுமதி நடவடிக்கைகளில் ஏற்பட்ட தாமதங்கள் மற்றும் மத்திய கிழக்கில் நிலவும் மோதல் சூழ்நிலை காரணமாக குறிப்பாக துபாய் உள்ளிட்ட பகுதிகளுக்கான கப்பல் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதால் பல வாகனங்கள் நீண்டகாலமாக துறைமுகங்களில் தேங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீளேற்றுமதிக்காக கொண்டுவரப்பட்ட வாகனங்களும் இதே தாமத கட்டண சிக்கலுக்கு முகங்கொடுத்து வருவதாக சுங்க அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் சுமார் 2 கோடி ரூபாய் பெறுமதியான சொகுசு வாகனம் ஒன்றை விடுவிக்க முயன்ற இறக்குமதியாளர் ஒருவர் அதற்காக சுமார் 5 கோடி ரூபாய் தடுத்து வைப்பு கட்டணமாக செலுத்த வேண்டிய நிலை ஏற்பட்டதாக அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். குறித்த வாகனம் சுமார் 6 ஆண்டுகளாக ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்ததாகவும் கூறப்படுகிறது. இதன் காரணமாக வாகனத்தின் மொத்த செலவு சுமார் 7 கோடி ரூபாயாக அதிகரித்ததுடன் அதன் ஆரம்ப பெறுமதியை விட 3 மடங்குக்கும் அதிகமான தொகையாக மாறியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து குறித்த இறக்குமதியாளர் வாகனத்தை மீட்கும் முயற்சியை கைவிட்டதாக அதிகாரிகள் கூறியுள்ளனர். இதேபோன்ற காரணங்களால் பல இறக்குமதியாளர்கள் தங்களது வாகனங்களை துறைமுகங்களில் இருந்து மீட்காமல் கைவிட்டு வருவதால் நூற்றுக்கணக்கான சொகுசு வாகனங்கள் ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தில் பயன்படுத்தப்படாத நிலையில் உள்ளதாகவும் தாமத கட்டணங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாகவும் சுங்க அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ப்ளூ ஓஷன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் இலங்கையின் வளர்ச்சியோடு உங்கள் வாழ்க்கையையும் உயர்த்துகிறோம். கடந்த 24 மணி நேரத்தில் டெங்கு காய்ச்சலால் மேலும் 3 உயிரிழந்துள்ள நிலையில் இவ்வருடத்தில் டெங்கு காரணமாக உயிரிழந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 56ஆக அதிகரித்துள்ளது. தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு வெளியிட்டுள்ள அண்மைய அறிக்கையின்படி 2026ஆம் ஆண்டில் இதுவரை நாடு முழுவதும் 77,000க்கும் அதிகமான டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். நேற்று ஒரே நாளில் மட்டும் 984 புதிய டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். தற்போது நாடு முழுவதும் 162 சுகாதார மருத்துவ அதிகாரி பிரிவுகள் டெங்கு பரவல் அதிக ஆபத்துள்ள பகுதிகளாக அடையாளம் காணப்பட்டுள்ளன. கடந்த சில மாதங்களாக டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கையில் கணிசமான அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதன்படி மே மாதத்தில் 8,590 பேரும் ஜூன் மாதத்தில் 21,537 பேரும் பாதிக்கப்பட்டுள்ளனர். ஜூலை மாதத்தின் முதல் 20 நாட்களிலேயே 21,650 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியிருப்பது கவலைக்கிடமான நிலையை வெளிப்படுத்துகிறது. டெங்கு நோயின் இறப்பு விகிதம் தற்போது 0.07% பதிவாகியுள்ளது. மாகாண வாரியாக பார்க்கும்போது மேல் மாகாணமே அதிக பாதிப்புகளை சந்தித்துள்ளது. அங்கு 40,573 நோயாளர்கள் பதிவாகியுள்ளதுடன் இது மொத்த பாதிப்புகளில் 52.67% ஆகும். அடுத்ததாக தென் மாகாணத்தில் 11,867 நோயாளர்கள் மற்றும் மத்திய மாகாணத்தில் 6,492 நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். மாவட்ட அடிப்படையில் கம்பஹா மாவட்டம் 16,164 பாதிப்புகளுடன் முதலிடத்தில் உள்ளது. அதனைத் தொடர்ந்து கொழும்பு மாவட்டத்தில் 15,314 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். டெங்கு பரவலை கட்டுப்படுத்த மக்கள் தங்கள் வீடுகள் மற்றும் சுற்றுப்புறங்களில் நீர்த்தங்கும் இடங்களை அகற்றி கொசு பெருக்கத்தை தடுக்கும் நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொள்ளுமாறு சுகாதார அதிகாரிகள் மீண்டும் வலியுறுத்தியுள்ளனர். டெங்கு இரத்த கசிவு காய்ச்சல் காரணமாக 4 வயதுடைய சிறுமி ஒருவர் காலி தேசிய வைத்தியசாலையில் சிறுவர் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நேற்று உயிரிழந்துள்ளார். உயிரிழந்த சிறுமி திக்வெல்ல நீல்வெல்ல அதுலசவத்த பகுதியைச் சேர்ந்தவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடும் காய்ச்சல் காரணமாக முதலில் திக்வெல்ல பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த அவர் உடல்நிலை மோசமடைந்ததை தொடர்ந்து மாத்தறை பொது வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டார். பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக அதே நாளில் காலி தேசிய வைத்தியசாலையின் சிறுவர் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார். எனினும் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்ட போதிலும் சிகிச்சை பலனின்றி சிறுமி உயிரிழந்தார். காலி தேசிய வைத்தியசாலையில் நேற்று நடைபெற்ற திடீர் மரண விசாரணை மற்றும் பிரேத பரிசோதனையின் முடிவில் டெங்கு இரத்த கசிவு காய்ச்சலால் ஏற்பட்ட சிக்கல்களே உயிரிழப்பிற்கான காரணம் என உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐரோப்பிய ஒன்றிய பிரதிநிதிகள் குழு செம்மணி மனித புதைக்குழி பகுதியை நேரடியாக பார்வையிடுவதற்காக இன்று காலை யாழ்ப்பாணம் வந்தடைந்தனர்.
விசேட விமானம் மூலம் கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணம் வந்தடைந்த ஐரோப்பிய ஒன்றியத்தின் பிரதிநிதிகள் குழுவினர் செம்மணி மனித புதைக்குழி பகுதிக்கு சென்று நிலைமைகளை பார்வையிட உள்ளனர். செம்மணி மனித புதைக்குழி அகழ்வு பணியின் 38ஆம் நாளான நேற்று 2 சிறுவர்களின் எச்சங்கள் உட்பட மேலும் 8 மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் புதிதாக அடையாளம் காணப்பட்டுள்ளன. அதன்படி இதுவரை 454 மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டன. 440 மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டன. அர்ச்சுனாவிற்கு மருந்து எடுத்துக்கொண்டு வர சொல்லுங்கள். அவர் இன்று உட்கொள்ள வேண்டிய தினசரி மருந்து மாத்திரைகளை உட்கொள்ளவில்லை போல தெரிகிறது என பாராளுமன்ற உறுப்பினர் அசித நிரோஷன காரசாரமாக விமர்சித்தார். பாராளுமன்றத்தின் இன்றைய அமர்வின் போது ஆளுங்கட்சி மற்றும் எதிர்க்கட்சி உறுப்பினர்களுக்கு இடையே கடுமையான காரசார விவாதமும் அமளியும் ஏற்பட்டது. விவாதத்தின் போது சபாநாயகர் ஆசனத்தில் அமர்ந்திருந்த பிரதி சபாநாயகர் பாராளுமன்ற உறுப்பினர் அசித நிரோஷனவை பேசுமாறு கேட்டுக்கொண்டார். எனினும் பிற உறுப்பினர்கள் குறுக்கிட்டு தொடர்ச்சியாக கூச்சலிட்டு இடையூறு ஏற்படுத்தியதால் அவையில் சலசலப்பு ஏற்பட்டது. இடையூறுகளுக்கு மத்தியிலும் உரையாற்றிய பாராளுமன்ற உறுப்பினர் அசித நிரோஷன பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனாவை மறைமுகமாக சுட்டிக்காட்டி அர்ஜுனாவை மருந்து எடுத்துக்கொண்டு வர சொல்லுங்கள். அவர் என்று உட்கொள்ள வேண்டிய தினசரி மருந்து மாத்திரைகளை உட்கொள்ளவில்லை போல தெரிகிறது என காரசாரமாக விமர்சித்தார். அவையில் ஏற்பட்ட கூச்சல் குழப்பங்கள் மற்றும் ஒழுங்கு பிரச்சினைகளுக்கு மத்தியிலும் பிரதி சபாநாயகர் சூழலை தணித்து உறுப்பினரை தனது உரையை தொடருமாறு அறிவுறுத்தினார். වතු සමාගම් වලට බෙදලා අද වතුකම් කරු ඉඩම් ටික දිගන් බැරි ප්‍රශ්නයක් තියෙනවා අපි නීත්‍යානුකූලයට විසඳුමින් කියන නිසා ගෙදර ගිහිල්ලා පින්තූර දිහා බලාගෙන අහන්න ජනතාව විජන්ති. Honorable Asita Niroshan, are you going to speak? ගරු නියෝජ්‍ය කතානායකතුමනි, ගරු නියෝජ්‍ය කතානායකතුමනි, Honorable, that's enough. Honorable, let him speak. විකල්ප ප්‍රතිපත්ති කේන්ද්‍රය ගරු නියෝජ්‍ය What is කතානායකතුමනි. your point of order, Honorable? 2026ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட ஒதுக்கீடுகளின் கீழ் மகளிர் மற்றும் சிறுவர் அலுவல்கள் அமைச்சினால் நடைமுறைப்படுத்தப்படும் திட்டங்களின் முன்னேற்றம் மற்றும் 2027ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட முன்மொழிவுகள் தொடர்பான விசேட கலந்துரையாடல் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையில் நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது. இதன்போது மகளிர் மற்றும் சிறுவர் அலுவல்கள் அமைச்சின் கீழ் இயங்கும் இலங்கை மகளிர் பணியகம், பெண்கள் பற்றிய தேசிய ஆணைக்குழு, முன்பிள்ளை பருவ அபிவிருத்திக்கான தேசிய செயலகம், நன்னடத்தை மற்றும் சிறுவர் பராமரிப்பு சேவைகள் திணைக்களம் மற்றும் தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை ஆகியவற்றின் 2026ஆம் ஆண்டுக்கான மீளெழுச்சி மற்றும் மூலதன செலவினங்களின் முன்னேற்றம் தொடர்பில் விரிவாக ஆராயப்பட்டது. மேலும் நிறுவன பராமரிப்பு மற்றும் பாதுகாவலர் உரிமை, தெருவோர சிறுவர்களுக்கான வாழ்வாதார கொடுப்பனவு, கர்ப்பிணி தாய்மார்களுக்கான போஷாக் உணவு பொதி திட்டம், முன்பள்ளி சிறுவர்களுக்கான காலை உணவு திட்டம் மற்றும் முன்பள்ளி ஆசிரியர்களுக்கான குரு அபிமானி கொடுப்பனவு உள்ளிட்ட முக்கிய வேலை திட்டங்களின் முன்னேற்றம் குறித்தும் ஜனாதிபதி கேட்டறிந்தார். கர்ப்பிணி தாய்மார்களுக்கு வழங்கப்படும் போஷாக் உணவு கொடுப்பனவு வெறும் நிதியுதவியாக மட்டுப்படாமல் அவர்களின் போஷாக்கு நிலையை மேம்படுத்தும் நோக்கில் உரிய கண்காணிப்புடன் நடைமுறைப்படுத்த வேண்டும் என ஜனாதிபதி வலியுறுத்தினார். அத்துடன் டித்வா சூறாவளியால் பெற்றோரை இழந்த சிறுவர்களுக்கான மாதாந்த கொடுப்பனவு வழங்கும் வேலை திட்டத்தின் முன்னேற்றமும் மீளாய்வு செய்யப்பட்டதுடன் தகுதியான சிறுவர்களுக்கு குறித்த உதவிகளை விரைவாக வழங்க நடவடிக்கை எடுக்குமாறும் ஜனாதிபதி அறிவுறுத்தினார். சமூகத்தில் பாதுகாப்பற்ற நிலையில் உள்ள சிறுவர்களை அடையாளம் கண்டு அவர்களை பாதுகாப்பதற்காக தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையினால் முன்னெடுக்கப்படும் வேலை திட்டங்கள் குறித்தும் கலந்துரையாடப்பட்டது. இலங்கையின் புகழ்பெற்ற நடன ஆசிரியரும் கலாபூசணம் பரத சூடாமணி பட்டம் பெற்றவருமான சுபித்ரா கிருபாகரனின் இறுதிச் சடங்குகள் நேற்று திங்கட்கிழமை நடைபெற்ற நிலையில் அவரது மாணவ மாணவிகள் கண்ணீருடன் நிகழ்த்திய நாட்டியாஞ்சலி பலரின் மனதையும் உருக்கியுள்ளது. மட்டக்களப்பில் பரத கலாலயா என்ற நாட்டிய பள்ளியை நடத்தி வந்த ஓய்வு பெற்ற ஆசிரியரான சுபித்ரா கிருபாகரன் இலங்கை மட்டுமன்றி வெளிநாடுகளிலும் பரத கலாலயா கிளைகளை நிறுவி ஏராளமான நாட்டிய கலைஞர்களையும் ஆசிரியர்களையும் உருவாக்கியவர் என போற்றப்படுகிறார். மட்டக்களப்பு மாவட்டத்தில் பரதநாட்டிய கலையின் வளர்ச்சிக்கு பெரும் பங்களிப்பு செய்த அவர் கடந்த ஞாயிற்றுக்கிழமை சுகவீனம் காரணமாக காலமானார். அவரது இறுதிக்கிரியைகள் நேற்று மாலை அவரது இல்லத்தில் நடைபெற்றன. அப்போது அவரது மாணவ மாணவிகள் கண்ணீருடன் நிகழ்த்திய இறுதி மரியாதையான நாட்டிய சமர்ப்பணம் அங்கு கூடியிருந்தவர்களை நிகழ்ச்சியில் ஆழ்த்தியதுடன் அதன் காணொளிகள் சமூக வலைதளங்களில் பரவலாக பகிரப்பட்டு வருகின்றன. இறுதிச் சடங்கில் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஞா ஸ்ரீநேசன் உள்ளிட்ட அரசியல், கலை மற்றும் சமூக துறைகளை சேர்ந்த பலரும் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர்.
MIT Engineering வழங்கும் நவீன அடுக்குமாடி குடியிருப்புகள் இப்போது விற்பனைக்கு. கொழும்பு 6 வெள்ளவத்தை பஸ் லைன் ஹால் ரோட்டுக்கு மிக அருகாமையில். யாழ்ப்பாணம் கண்டி பிரதான வீதியின் மருதன் கடவலை மிதிவத்த பிரதேசத்தில் சொகுசு பேருந்து ஒன்றும் லொரி ஒன்றும் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளன. போலீசார் தெரிவித்ததாவது, கொழும்பிலிருந்து வவுனியா நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த சொகுசு பேருந்து வீதியின் வலதுபுறமாக திரும்ப முயன்ற லொரியின் பின்புறத்தில் மோதியதாலேயே இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. இந்த விபத்தில் பேருந்தின் சாரதி காயமடைந்த நிலையில் கெகிராவ ஆரம்ப வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மருதன் கடவலை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். இதற்கிடையில் விபத்து இடம்பெற்ற தருணத்தை பதிவு செய்து அதிர்ச்சி தரும் CCTV காட்சிகள் சமூக ஊடகங்களில் வெளியாகி பரவல் பகிரப்பட்டு வருகின்றன. திருகோணமலை தோப்பூர் வாராந்த சந்தையில் மனித பாவனைக்கு உகந்ததல்லாத 70 கிலோகிராம் கத்தரிக்காய்கள் இன்று பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மோதூர் சுகாதார வைத்திய அதிகாரியின் ஆலோசனைக்கு அமைவாக தோப்பூர் பொது சுகாதார பரிசோதகர் மற்றும் மோதூர் பிரதேச சபையின் தோப்பூர் உப அலுவலக அதிகாரிகள் இணைந்து மேற்கொண்ட திடீர் சோதனை நடவடிக்கையின் போது இந்த கத்திரிக்காய்கள் கைப்பற்றப்பட்டன. சோதனையின் போது பழுதடைந்த மனித பாவனைக்கு பொருத்தமற்ற நிலையில் காணப்பட்ட சுமார் 70 கிலோகிராம் கத்திரிக்காய்கள் விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்தமை கண்டறியப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பாக குறித்த வியாபாரிக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதுடன் அவருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளதாக தோப்பூர் பொது சுகாதார பரிசோதகர் தெரிவித்தார். இத்துடன் சமூகத்தின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் சமூகத்தின் செய்திகளோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். எமது RIP பேச்சுக்கு கிடைத்த மரண அறிவித்தல்கள். யாழ்ப்பாணம் குருநகரை புறப்படமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு அல்வீனப்பர் செல்வம் ஜேம்ஸ் ஜெகநாதன் அவர்கள் 18/7/2026 சனிக்கிழமை அன்று காலமானார். மட்டக்களப்பு சித்தாண்டியை புறப்படமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு சீனித்தம்பி சின்னத்தம்பி மாணிக்க போடியானவர்கள் 20/7/2026 திங்கட்கிழமை அன்று காலமானார். யாழ்ப்பாணம் புங்குடுதீவு 3ஆம் வட்டாரத்தை புறப்படமாகவும் வட்டக்கட்சி மற்றும் வவுனியா வைரவ புளியங்குளத்தை தற்போதைய வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு குமாரசாமி மகேந்திரன் அவர்கள் 18/7/2026 சனிக்கிழமை அன்று காலமானார். நுவரலியா மொக்கா பெரிய மஸ்கிலியா தோட்டத்தை புறப்படமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி பொன்னையா சீத்தையம்மாள் அவர்கள் 19/7/2026 ஞாயிற்றுக்கிழமை அன்று காலமானார். மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல் இறுதிக்கிரியை பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள ரிப்டாட் பேஜை பார்வையிடுங்கள். இதற்கான லிங்க் கீழிருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.